ஒரு சமயம் புரந்தரே என்ற பெயர் கொண்ட சாயி பக்தர் ஒருவர் மனைவி மக்களுடன் சீரடிக்கு கிளம்பினார். அவரிடம் ஸ்ரீமதி தர்கட் என்ற சாயியின் பக்தை அவர் சில கத்திரிக்காய்களை கொடுத்து, பாதி கத்திரிக்காய்களை பரீத், அதாவது கத்திரிக்காயை அடுப்பில் சுட்டு கூழாக்கி கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்து காரமாக தாளித்த பண்டம் அது செய்து கொடுக்குமாறு, மீதி பாதி கத்திரிக்காய்களை துண்டுகளாக வெட்டி எண்ணெயில் நன்கு வறுத்து தாளித்து செய்யும் பண்டம், அவ்வாறு அதற்கு பெயர் காச்சர்யா, இது செய்து கொடுக்குமாறு கூறி சில கத்திரிக்காய்களை கொடுத்தனுப்புகிறார். அந்த புரந்தரே அவர்களும் அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கத்திரிக்காய்களை எடுத்துக்கொண்டு சீரடிக்கு போகிறார். அங்கு போய் பரீத் செய்து எடுத்துக்கொண்டு பாபாவுக்கு அளிப்பதற்காக மதிய உணவு நேரத்தில் ஹாரத்திக்கு பிறகு சென்றார். அவர் இருவிதமான உணவுகளை செய்து கொடுக்குமாறு கூறுகிறார். இவர் நினைக்கிறார், இன்று ஒன்று செய்து கொடுத்துவிட்டு நாளை மற்றொரு விதமான கத்திரிக்காய் உணவை செய்து கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இவ்வாறு முதலில் பரீத் மட்டுமே செய்து கொண்டு அங்கு கொண்டு போய் சாயிக்கு அர்ப்பணம் செய்கிறார். பாபா பரீத்தை ருசி பார்த்தபோது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் பாபா அதை மிகவும் சுவைத்து உண்டார் என்று நினைத்தனர். அவ்வளவு விருப்பமாக பக்தையின் அன்புக்காக சாப்பிடுகிறார். சாப்பிட்டவுடன் உடனே கேட்கிறார், காச்சர்யா சாப்பிட வேண்டுமென்று எனக்கு இப்பொழுதே கொண்டு வா என்று கூறுகிறார். அவர் சொன்னது சாயிக்கு எப்படி தெரிந்தது? ஆனால் இவர் பிரியமாக இவ்வாறு கேட்கிறார். உடனே ராதாகிருஷ்ண பாயிக்கு பாபா காச்சர்யா சாப்பிட விரும்புகிறார் என்ற செய்தி அனுப்பப்பட்டது. பாபா சாப்பிட ஆரம்பிக்காமல் காச்சர்யாவுக்காக அந்த உணவு பண்டத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். என்ன செய்வதென்று சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அது கத்திரிக்காய் கிடக்கக்கூடிய பருவம் அன்று. எப்படி காச்சர்யா செய்ய முடியும்? பரீத் நைவேத்தியம் கொண்டு வந்த ஸ்ரீமதி புரந்தரேயை உடனே வலை போட்டு தேடுகிறார்கள். அவர் சாயிக்கு அந்த உணவை அர்ப்பணம் செய்துவிட்டு அவர் தங்கும் அறைக்கு சென்று விடுகிறார். அங்கு செய்தி அனுப்பப்பட்டவுடன் அவர் உடனே மீதி கத்திரிக்காய்களை நறுக்கி வைத்துள்ளார். அடுத்த நாள் காச்சர்யா செய்வதற்காக அதை செய்து எடுத்து கொண்டு வந்து சாயிக்கு அர்ப்பணிக்கிறார். ஆகவே மற்ற சாயியிடம் இருக்கும் அனைவரிடமும் அவர் தர்கட் அம்மையார் காச்சர்யா செய்ய சொன்ன விவரத்தையும் கூறுகிறார். அங்கிருந்த அனைவரும் சாயியின் எங்கும் நிறைந்த சக்தியை கண்டு எல்லோரும்